Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல மிக்சட் ஃபிராக்ஷனை எப்படி சப்ட்ராக்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபிராக்ஷன்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மிக்சட் ஃபிராக்ஷன்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 1/2 மைனஸ் 2 3/4 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு 3 1/2 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருக்க 2வையும் ஹோல் நம்பராக இருக்க 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்க 1ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு 3 2s are 6, 6 plus 1 7 கிடைக்கும். அந்த 7 நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் மிக்சட் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ சேம் நம்பரே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 7/2. சேம் மெத்தட்லேயே 2 3/4ஐயும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணால் நமக்கு 11/4 கிடைக்கும். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 3 1/2 இருக்க இடத்துல 7/2வையும் 2 3/4 இருக்க இடத்துல 11/4ஐயும் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நார்மல் ஃப்ராக்ஷனில் சப்ட்ராக்ஷன் மெத்தட் கிடச்சிருச்சிங்களா? இப்போ டினாமினேட்டரை செக் பண்ணுங்கள். ஒரு டினாமினேட்டரில் 2 இருக்குது, இன்னொரு டினாமினேட்டரில் 4 இருக்குது இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் எடுக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதாவது 7 × 4 28, 2 × 11 22. இப்போ இந்த 28லேருந்து 22 மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் போட்டுக்க போகிறோம். டினாமினேட்டரில் கீழே இருக்க 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். கீழே என்ன 2 நம்பர் இருக்குது? 2 and 4 இருக்கு இல்லைங்களா? அந்த 2 and 4 மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போட்டுக்க போகிறோம். 2 and 4 8. ஸோ 8 தான் நமக்கு டினாமினேட்டரில் வரும். 28லேருந்து 22 மைனஸ் பண்ணால் 6. ஸோ அந்த நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. 6/8 நமக்கு கிடச்சிருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 4 2s are 8. நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 3/2 மைனஸ் 5 1/2 எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 7 3/2 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு 7ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை மேலே இருக்க 3ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் நமக்கு 7 × 2 14, 14 + 3 17 கிடைக்கும். அந்த 17ஐ நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. மிக்சட் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை டைரெக்டாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் நமக்கு 17/2 கிடைக்குதுங்களா? 7 3/2 கன்வெர்ட் பண்ணால் 17/2 கிடைக்குது. சேம் மெத்தட்லேயே 5 1/2 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 11/2 கிடைக்கும். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 7 3/2க்கு பதிலாக 17/2 போட்டுக்கோங்க. 5 1/2க்கு பதிலாக 11/2 போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் ஃப்ராக்ஷன்ஸ் கிடைச்சிருச்சுங்களா? நார்மல் ஃப்ராக்ஷன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு டினாமினேட்டர் செக் பண்ணணும். டினாமினேட்டரில் பாருங்கள், 2 ஃப்ராக்ஷன்லையுமே நம்பர் 2 தான் இருக்குது. 2 ஃப்ராக்ஷன்லேயும் டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை டைரெக்டாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 17 இருக்குது, 11 இருக்கா? ஸோ 17லேருந்து 11 மைனஸ் பண்ணிக்கலாம். 17லேருந்து 11 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6. டினாமினேட்டரில் டைரெக்டாக நம்ம 2 போட்டுக்கலாம். இப்போ 6/2 இருக்கு இல்லைங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 2s are 2, 3 2s are 6. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 1/4 மைனஸ் 1 3/4 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? இப்போது 3 1/4 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 13/4 கிடைக்கும். 1 3/4 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 7/4 கிடைக்கும். இப்போது அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கலாமா? 13/4 மைனஸ் 7/4 இருக்குது. இப்போது நார்மல் ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு சப்ட்ராக்ஷன் வந்தாச்சா? இப்போது டினாமினேட்டர் செக் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குங்களா? 2 ஃப்ராக்ஷன்லையுமே டினாமினேட்டரில் 4 தான் இருக்குது. அப்படி டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க 2 நம்பரையும் நம்ம டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போது சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 13 மைனஸ் 7 என்ன? 6. 6 நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் 4 போட்டுக்கோங்க. இப்போது அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/2 வருமா? 2 2s are 4, 3 2s are 6 கிடைக்குமா? இப்போது 3/2 அப்படிங்கிறது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா?
இப்போ நம்பர் 3ல எவ்வளோ நம்பர் ஆஃப் 2 இருக்குன்னு பாருங்க. 1 நம்பர் ஆஃப் 2 தானே இருக்கு. 1 2s are 2. அந்த 1 ஹோல் நம்பரா போட்டுக்கோங்க. இப்போ 3ல 2 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு இல்லைங்களா? அந்த 1 நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. கீழே சேம் டினாமினேட்டர் 2வையே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 1/2 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். அது மிக்சட் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 9 3/4 மைனஸ் 3 2/3 எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? 9 3/4 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 39/4 கிடைக்கும். இப்போ 3 2/3 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 11/3 கிடைக்கும். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 39/4 மைனஸ் 11/3 இருக்குங்களா? இப்போ நார்மலாக நமக்கு ஃப்ராக்ஷன் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. டினாமினேட்டர்ல ஒரு ஃபிராக்ஷன்ல 4 இருக்கு, இன்னொரு ஃபிராக்ஷன்ல 3 இருக்கு. இப்படி டினாமினேட்டர் நம்பர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 39 into 3 117, 4 into 11 44. இப்போ 117ல இருந்து 44 மைனஸ் பண்ணி வர ஆன்சரை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 and 3 இருக்கு இல்லைங்களா? அந்த 4 and 3 மல்டிப்ளை பண்ணா 12 வருதா? அந்த 12 கீழே டினாமினேட்டர்ல போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. 73 12 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனால் இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லைங்களா? இதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது 73/12 இருக்கு இல்லைங்களா? 73ல எவ்வளோ நம்பர் ஆஃப் 12 இருக்குன்னு பார்க்கணும். இப்போது 73ல எவ்வளோ நம்பர் ஆஃப் 12 இருக்குது? 6 12 இருக்குங்களா? 6 12s are 72. ஸோ அந்த 6 ஹோல் நம்பராக போட்டுக்கோங்க. இப்போ 73ல 72 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 இருக்குமா? அந்த 1 நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. டினாமினேட்டரில் சேம் நம்பர் 12ஐயே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆன்சர் என்ன? 6 1/12. இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் சப்ராக்ஷன் வந்துச்சுன்னா டைரெக்டாக இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.